ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இந்த மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பஃப் ஸ்லீவோட அகலம் நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 6 இன்ச், 1 இன்ச் தையலுக்காக எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு கூடால 1 இன்ச்சு கூட்டி மொத்தம் 7 இன்ச் நம்ம அகலம் எடுத்துக்கலாம். பாருங்க. இனி நாம ஸ்லீவோட ஹைட்டு எவ்வளோன்னு பார்க்கலாம். 5 இன்ச் இருக்கு. இந்த அளவு எப்படின்னா நம்மளோட கை அளவு. உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் கரெக்டாக நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு தான் நம்ம மார்க் பண்ணணும். இன்னாம பஃப் ஸ்லீவோட ஆப்போசிட் சைடு 5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் குறைச்சி 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம ஸ்லீவ் பேட்டர்னை கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வரைஞ்சாச்சு. இனி நம்ம பேட்டர்னை அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் நம்மளோட கையோட கரெக்ட் அளவு. நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய, அதாவது நம்ம ப்ளவுஸோ அல்லனா சுடிதார் கிளாத்து கூட அட்டாச் பண்ணக்கூடிய கரெக்டான அளவில் தான் நம்ம இப்போ பேட்டர்ன் மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள். இனி நம்ம இந்த 6 இன்ச்சில் தான் நம்ம பஃப் ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணலாம், நீளம் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். 6 இன்ச்சு கூடால 3 இன்ச்சை பெருக்கி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 18 இன்ச். அப்போ நம்ம கையளவோட அகலம் 18 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஸ்லீவ் பேட்டர்னோட நம்ம கை அளவுலேருந்து 3 மடங்கு அதிகமாக நம்ம கிளாத் எடுக்கணும். பார்த்துக்கோங்க. இப்போ 6 இன்ச்சுங்கிறதுனால நான் 3 பெருக்கி 18 இன்ச் எடுத்திருக்கேன். இதே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதே 9 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஸ்லீவோட விட்த் 9 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா அதையும் 3 மடங்காக நம்ம பெருக்கி 27 இன்ச் நம்ம எடுக்கணும். பார்த்துக்கோங்க. இப்போ 9 இன்ச் இருந்துச்சுன்னா 3ஆல் பெருக்கி நம்ம 27 இன்ச் எடுக்கணும். நம்ம இப்போ 6 இன்ச் அளவு தான் எடுத்திருக்கோம். அதனால நம்ம 18 இன்ச் எடுத்துக்கலாம். டபுளாக மடக்கி போட்டு தான் எடுக்கணும். பார்த்துக்கோங்க. 18 இன்ச் இருக்குது. நம்ம அதுலேயும் டபுளாக மடக்கி போட்டு தான் 6 இன்ச் எடுத்திருக்கோம். அதனால் நம்ம கிளாத்தையும் டபுளாக மடக்கி போட்டு தான் 18 இன்ச் எடுக்கணும். இதில் 6 இன்ச் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா கீழே மடித்து தைக்கிறதுக்காகவும் மேலே அட்டாச் பண்ணுறதுக்கும் சேர்த்து நம்ம 6 இன்ச் எடுத்திருக்கோம். இனி நாம் இதை கரெக்டாக இந்த மாதிரி சிங்கிளாக எடுத்துட்டு கீழ்ப்பக்கம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு 2 மடக்கு மடக்கி கீழ்ப்பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சிங் போட்டுருங்க. பஃப் ஸ்லீவ் இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த மெத்தடில் பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ கீழ்ப்பக்கம் மடித்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம எப்படி ஃப்ரில் வைக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். நான் குட்டி குட்டி ஃப்ரில்லாக தான் வைக்க போகிறேன். சின்னதாக மடக்கி இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டே வரலாம். ஆனால் எல்லா ஃப்ரில்லுமே கரெக்டாக ஒரே அளவுக்கு இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்க, ஒவ்வொரு மடிப்பும் கரெக்டாக வர மாதிரி வைங்க. ஒரே மாதிரி இருக்கணும். டிஃப்ரென்ஸ் தெரியாமல் கரெக்டாக அழகாக இருக்க மாதிரி. ஃபுல்லாகவே இதே மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பேட்டர்ன் கரெக்டாக அதே அளவுக்கு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம 3 மடங்குக்கு கிளாத் எடுக்கும்போது
நம்ம வந்து லாஸ்ட் இனி எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் வந்து விட்டு நம்ம வந்து ஃப்ரில் வச்சுக்கலாம். இனி நம்ம கீழ்ப்பக்கமும் நம்ம மேலே எப்படி ஃப்ரில் வச்சோமோ அதே ஃப்ரில் கரெக்டாக நேராக வரணும். அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வரணும் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம மேலே வச்ச ஃப்ரில்லுக்கான ஃபோல்டிங் வந்து கரெக்டாக கீழ்ப்பக்கம் வரணும். அந்த மடிப்பு வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து இந்த மாடல் பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம மேலே ஸ்டிச் பண்ண மடிப்போட ஃபோல்டிங் வந்து கீழ்ப்பக்கமும் அதே நீளத்தில் கரெக்டாக வரணும். கீழ்ப்பக்கமும் கரெக்டாக அதே மாதிரி நம்ம வந்து மடிப்பு வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம வந்து கரெக்டாக மடிப்பு வச்சு ஃப்ரில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்க, கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மடிப்பு வந்து கரெக்டாக அமைப்பாக அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மடிப்பு வந்து மாறாமல் அப்படியே கரெக்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம இதுக்கு மேலே கட் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்க பேட்டர்னை வந்து கரெக்டாக வச்சுட்டு அந்த அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், பேட்டர்ன் வந்து நம்ம வந்து மேலே வந்து ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம கரெக்டாக அதுக்கு மேலே தையல் விழுற மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுடலாம். கரெக்டாக மடிப்பு விலகாமல் அழகாக கரெக்டாக போடுங்க. பாருங்கள், ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இனி நம்ம வெளியே எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க. நம்ம வந்து கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு. பாருங்க, கரெக்டாக வந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி வரும் நம்ம வந்து மடித்து பார்க்கும்போது. இனி நம்ம கீழ்ப்பக்கம் வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து பட்டு பாவாடை, அதாவது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பட்டு பாவாடைக்கு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி பட்டு ப்ளவுஸ், அதாவது பட்டு சாரீ ப்ளவுஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணால் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பஃப் ஸ்லீவ் எப்படின்னா ரொம்ப வந்து பஃப்னெல்லாம் இருக்காது, கரெக்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இனி மேலே இன்னொரு லேஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு லேஸ் பிடிக்கலனா நீங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க்கு கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு சாரீ மேட்சாட்டு கூட இப்போ வந்து நிறைய கலரில் லேஸ் கிடைக்குது, அதை வாங்கி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. இந்த மெத்தடில் வந்து பஃப் ஸ்லீவு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.